ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி அருமையான முறையில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சாதம் கூட கருகாமல் சூப்பராக இந்த பிரியாணிக்கு வந்து தம் போடுறத சொல்லித்தர போகிறேன். இது ரொம்ப எளிமையான மெத்தட். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். நீங்கள் சிக்கனை முன்னாடி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரைஸையும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் என்ன சேர்த்துக்கலாம்? தாளிப்புக்கு பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே போட்டுக்கலாம். வெட்டி வச்சுருந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் போடுறேன். நான் இந்த பிரியாணிக்கு ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்தேன். அதில் 4 பச்சை மிளகாய் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பிரியாணிக்கு தேவையான கொத்தமல்லி, புதினா, ஒரு 2 பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். கூடவே இஞ்சி பூண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி செய்யும் போது நல்ல க்ரீமியாக சூப்பராக இருக்கும். எல்லா சாதமும் ஒரே மாதிரி நேரத்தில் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் போட்டு எண்ணெய் பிரிய விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் மஞ்சள் தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் ஏன் மஞ்சள் தூள் சேர்த்து செய்கிறேன்னா, நான் செய்ய போகிறது நாட்டுக்கோழியில் செய்ய போகிறேன். ஸோ அதனால் நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சம் கூட கவுச்சி வாசனை இருக்காது. ஸோ உப்பையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த நாட்டுக்கோழியும் இதில் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழியில் செஞ்சாலே ஃபஸ்ட்டு வேக வச்சு செய்யணும்னுவாங்க. அது ஒரு மெத்தட்னா இது ஒரு மெத்தட். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த கறி நல்லா ஜூஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கறியும் நல்லா போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம். இந்த மசாலே நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்து வேக விட போகிறோம். நம்ம பிரியாணிக்கு வதக்கிற மசாலாலே வேக விடும்போது இந்த கறி ரொம்ப சூப்பரான டெக்ஸ்சரில் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இதுக்கு கறி வேகிறதுக்கு அளவான தண்ணியை மட்டும் ஊற்றி நம்ம மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வாங்குகிற கோழியை பொறுத்து விசில் விடுறது தன்மை மாறும். நான் வாங்கியிருக்கிறது 1 kgக்கு கம்மியான வெயிட் அப்படின்றதுனால நான் ஒரே ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சாதத்தை நம்ம அரிசி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 முறை கலந்து விட்டுட்டு, ஆல்ரெடி இவ்வளோ கிரேவியாக இருக்கிறதுனால நீங்கள் 1-1.5 தண்ணி வந்து கரெக்டாக தேவையான லெமனையும் சேர்த்துக்கலாம். இல்லை கிரேவியாக இருக்கிறதுனால நான் இப்போ ஒரு சாதம் தண்ணி மட்டும் தான் விட போகிறேன். உதிரியாக நல்லா வரும். இந்த மாதிரி சாதத்தை எல்லா பக்கமும் கலந்து விட்டுட்டு ஃபுல்லாக புளிஞ்சிக்கலாம். விதைகளை நீக்கிட்டு புளிஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான ஒரு டம்ளர் தண்ணியும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரத்துலேயே நல்லா டைட்டாக அந்த சாதத்தில் இருக்க தண்ணி எல்லாம் சாதத்தை அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே உப்பிட்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரையும் கிளறி கொடுக்கலாம். ஒரு 5-7 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே 5 நிமிஷம் தான் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், நான் குக்கர் ஃபுல்லாக செய்கிறேன். ஆனால் கூட எனக்கு ஒரு சாதம் கூட ஒட்டலை. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா கொஞ்ச நேரத்தில் அதெல்லாம் சேர்ந்து வந்துடும். இதோ பாருங்கள், டக்குன்னு சேர்ந்து வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பரப்பி விட்டுட்டு குக்கரை வந்து வேறு ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டு இந்த அடுப்பே சிம்மில் போட்டு அதுக்கு மேலே ஒரு பெருமனை செட் பண்ணிக்கலாம். பெருமனைனா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம சமைச்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைப்போம், இல்லை பானையெல்லாம் வச்சுருப்போம், அந்த தான். இதை வைக்கும்போது நல்ல ஒரு ஹைட் கிடைக்கும். ஸோ நீங்கள் தோசைக்கல்லாம் வச்சு நீங்கள் வீணாக்கவே வேண்டாம். இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரே நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி அந்த ஹீட்டில் வச்சாலே போதும். அதிகபட்சம் ரொம்ப ஈரம் இருந்தாலும் நீங்கள் ஒரு 3-4 நிமிஷம் வச்சாலே போதும். பாருங்கள், நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி இருக்கும் பிரியாணி. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் நிறைய டிஷ்ஷஸ் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க என்னோடய சேனலில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி வீடியோவோட சில வீடியோக்கான லிங்க்கும் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.